இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
பிரைஸ் தி லார்ட். இணையவெளி நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேர் சபிதா, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இந்த பெண்கள் பற்றியும், பெண்கள் யார், பெண்களோட பொறுப்புகள் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நம்ம சின்னதாக ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பெண்கள் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக என்ன நினைப்போம், எல்லாரும் நினைக்கிற விஷயம் பெண்கள் யார் அப்படின்னா, இந்த சொசைட்டியில் நீங்கள் போய் கேட்டிங்க, இந்த சமூகத்தில் போய் நம்ம பெண்கள் யார் அப்படின்னு கேட்டால் முதல்ல அழுகுறகன்னு சொல்லுவாங்க. பெண்கள் யார் அப்படின்னா அழுகுறகன்னு சொல்லுவாங்க. அழுகுறாங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதே போல் வந்து எமோஷ்னலாக இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து நேக் பண்ணுறாங்க, நைங்கிறாங்க, அதே போல் டாமினேட் பண்ணுறாங்க. எல்லா காரியங்களையும் ஆண்கள் சமூகத்துலேருந்தும் வைப்பாங்க, பெண்கள் சமூகத்துலேருந்தும் வைப்பாங்க. இதை பெண்களை கொடுத்து சொல்லிக்கிற அடையாளங்கள், சயின்ஸுன்னு சொல்லுவாங்க பெண்கள் அப்படின்னா. இன்னொன்று பெண்களை பற்றி இன்னொரு சைடு பார்க்குறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து அலங்காரமாக இருக்கிறவங்க, பெண்கள் வந்து அழகானவங்க, பெண்களை வர்ணிப்பாங்க, பெண்கள் மேலே வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் பெண்ணாக இருப்ப, இப்படி இருந்தால் தான் வந்து நல்ல குணசாலியாக இருப்ப, இல்லை வந்து இப்படி இருந்தால் தான் நீ அழகாக இருப்ப, அங்கீகாரம் கிடைக்கும், என்னென்னமோ இந்த சமூகம் நமக்கு முன்னாடி வந்து வைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கதவெல்லாம் சாத்திட்டு உட்காந்து நான் யார், பெண்ணுனா யார், ஏன் ஆண்டவர் பெண்ணை படைச்சாரு, பெண்ணோட நோக்கம் என்ன. இப்போ பெண்ணு வந்து முதல்ல எடுத்தோடனே சமூகம் சொல்லும், இந்த பெண்ணு ஆல்ரெடி சாப்பிட்டு பழத்தை சாப்பிட்டு விழுந்துட்டா, அதனால் பெண்ணுனாலே என்ன பண்ணுவா, பாவம் பண்ணிடுவா, பெண்ணுனாலே அடிமைப்பட்டுருவா, பெண்ணுனாலே தப்பு செய்வா, அவளுக்கு வந்து எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது, எந்த ஒரு சுய புத்தியும் கிடையாது, அப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம வந்து சில காரியங்களை நம்ம பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம். நான் வந்து போர் அடிக்க விரும்பலை, பட் பெண்களை பற்றி உங்கள் பார்வையில் என்னன்றதை முதல்ல கண்ணை முடிக்கோங்க. பெண்கள்னால் முதல்ல யார், அப்புறம் நான் யார், பெண்கள் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பெண்களை கண்ணை மூடிட்டு பார்க்குறது என்னென்னா, நான் யார், நான் எதுக்காக இந்த பூமியில் வந்திருக்கேன், ஏன் எங்கள் அப்பா அம்மா வயிற்றில் எங்கள் ஆண்டவர் நம்மளை வச்சார், அடுத்தது நான் ஏன் இங்கே கல்யாணம் பண்ணி வந்தேன், நான் ஏன் இதை படித்தேன், நான் ஏன் இந்த வேலைக்கு போனேன், நான் ஏன் வந்து இந்த நபரை சந்தித்தேன், நான் ஏன் இந்த குழந்தைங்களை பெற்றுக்கிட்டேன், நான் ஏன் இத்தனை குழந்தைங்களை பெற்றுக்கிட்டேன், இல்லை நான் ஏன் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கேன், என்னால் ஏன் பெற்றுக்க முடியல. இந்த கேள்விகள்லாம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம கண்ணை மூடி இந்த கேள்விகளை நம்ம கேட்டுக்கணும். ஈவன் எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான விடைகளை நம்ம வந்து பைபிள்லேருந்து பார்க்கலாம். முக்கியமான இந்த கேள்விகளை எல்லா பெண்களும் கேட்குறது தான் நானும் கேட்பேன். நான் ஏன் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணேன், நான் ஏன் வந்து இந்த குழந்தைகளை பெற்றுக்கிட்டேன், நான் ஏன் இந்த மாமியார் எனக்கு இருக்காங்க, நான் ஏன் இந்த மருமகளை அந்த வீட்டுக்கு வந்தேன், நான் ஏன் தனி கொடுத்துட போக முடியல. ஸோ இந்த காரியங்கள்லாம் நம்ம வந்து பேசுவோம். நம்ம இப்போ பைபிளில் சில ஆதாரங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்கள், பைபிளை டேர்ன் பண்ணுங்கள், எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள் எடுத்துகிட்டு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணைன்னு சொன்னால் இது வந்து எபிரேய வார்த்தையில் நிறைய வார்த்தை சொல்கிறாங்க, கிரேக்கத்தில். பட் நம்ம சிம்பிளான லாங்குவேஜில் பார்க்கலாம். ஏற்ற துணைனா பெஸ்ட்டு, பர்ஃபெக்ட், அப்படி தான் அர்த்தம். ஸோ ஆண்டவர் நினைப்பார், தன்னோட சாயலில் தானே புருஷனை படைச்சிருக்காரு, அவர் பரிபூர்ணம் ஆயிடுச்சே. ஆண்டவரே வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரே தேவன்றாரு. அப்போ ஆண்டவர் என்னோட சாயலில் ஒரு மனுஷனை படைக்கிறேன், முடிச்சிருக்கலாமே. அதான் ஆண்டவர் தனி சாயலில் படைச்சிருக்காரு, அதோட போதும், அவருக்கே பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, இதுக்கெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகாமல், பட் துணையையே ஏற்படுத்தணும். ஒரு மனுஷன் ஆண்டவரோட சாயலில் படைக்கப்படுறான், அவனுக்கு ஆண்டவரோட எல்லா ஞானமும் இருக்கும். ஆண்டவர் எப்படி இருக்காரோ அதே போல் அவனுக்கு எல்லா பெஸ்ட்டும் கொடுத்துருப்பாரு. அவனுக்கு 2 கண், ஒரு மூக்கு, அதே போல் ஆண்டவர் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாரோ, நன்மை தீமை அறியறது எல்லாமே அவருக்கு கொடுத்துருப்பாரு. ஏன்னா மனுஷங்க வந்து தூதர்களிலும் சற்று சிறியவர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட சின்ன பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் மனுஷங்களுக்கு. பட் யோசிக்கிற திறமை எல்லாமே இருக்கும். பட் அதுவே போதுமே, அதுவே பர்ஃபெக்டாக இருக்குமே. அவனுக்கே ஏற்ற துணையை கொடுக்கணும் அப்படின்னா அவனை வந்து வீக்குன்னு அர்த்தம். புருஷங்க எதில் வீக்கு அப்படின்னா, அவங்க அட்வைசர். நீங்கள் நார்மலாக பார்க்க போனால் ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன்னா, அது துணை இல்லாமல் அவனால் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. அந்த துணை இல்லாமல் அவனால் எங்கேயுமே போக முடியாது. அந்த துணை இல்லாமல் அவனால் யோசிக்க முடியாது. அந்த துணை இல்லாமல் எந்த விஷயத்தையும் அவனால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு காரியத்துக்கு தான்
அவங்க வந்து ஏற்ற துணைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுல எல்லா காரியங்களும் அடங்கிரும். ஸோ அந்த 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மொத்த உலகத்தையும் கொண்டு வந்து அடக்குறாரு ஆண்டவர். அது என்னன்னா, நான் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு ஃபீமேல் அண்ட் மேலா ஒரு பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண போறதுக்கான முதல் வசனம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்படின்னா ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்குறேன்றாரு. அடுத்தது இப்போ உண்டாக்கிட்டாரு, ஃபீமேலை உண்டாக்கிட்டாரு. அந்த பொண்ணு பாவம் செஞ்சிருச்சு, சர்பத்தை பேச்சு கேட்டு தப்பு பண்ணிடுது, மொத்த சந்ததியும் பாவத்துக்குள்ள போயிடுது. ஆனா இந்த ஆதாம் இருக்கான்ல, இவனுக்கு ஏற்ற துணையா அந்த அம்மா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இந்த அம்மா பழத்தை சாப்பிட்றது தப்பு. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, ஆதாம் கிட்ட தான் தப்பு இருக்கு. அவனை பண்படுத்தவும் விதைக்கவும் ஆண்டவர் பாதுகாக்கவும் வைக்கிறாரு. அந்த அம்மா அவங்க பாதுகாத்தாங்களா பண்படுத்துனாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த ஏவாளை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு சாத்தான் கூட போய் ஒரு சர்பத்து கூட போய் பேசுறப்ப அந்த ஆதாம் என்ன பண்றாருன்னா, நேரா போய் நீ எங்க பேசிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்க, இது யாரு, இந்த கிரியேச்சர் கூட ஏன் பேசிட்டு இருக்க, ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு, அவர் தேவன் தானே, என்னை மட்டும் தானே வழிபடணும்னு சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னாருலன்னு எதையாவது போய் சொல்லியிருக்கலாம் அவன். ஆனா அவன் எதையுமே சொல்லல. இவன் ஒரு நாள் இது பேசியிருக்காது. அந்த அம்மா சர்பத்து கூட நிறைய டைம் பேசியிருக்கோம். அப்ப அவனால அந்த ஆதாமுக்கு பவர் இல்லை. நான் தான் ஆண்டரோட சாயல்ல படைக்கப்பட்டிருக்கேன், நான் தான் அத்தாரிட்டி எடுக்கணும், என் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு ஞானம் இல்லை. அந்த ஞானம் இல்லாமல் அவன் பண்படுத்தவும் இல்லை, வேறு எதுவுமே பண்ணாமல் அந்த அம்மாவையும் இப்போ ப்ரொடெக்ட் பண்ணாமல் பேசிடுறான். இன்னொரு பிளண்டர் மிஸ்டேக் செய்கிறான். அந்த அம்மா தப்பு பண்ணி கொடுக்குது. அவன் என்ன சொல்லணும், நான் யோசிக்கணும், ஐயோ இந்த அம்மா அவங்க கொடுக்குறாங்களே, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்கிட்ட தானே சொன்னார், இந்த அம்மா கிட்ட கூட சொல்லலை, என்கிட்ட தானே சொன்னார், அப்போ நான் தானே கவனமாக இருக்கணும். இல்லை வேணாம், நீ சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோ, இல்லை நீ வேண்டாம் நீ சாப்பிடாத, நம்ம குடும்பத்துக்கு அது நல்லதில்லை, ஆண்டவர் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன்னா அவருக்கு நம்ம தேவனா இருக்காரு அப்படின்றத அவன் சொல்லியிருக்கலாம். சொல்லாமல் அவனையும் எடுத்து சாப்பிட்டு. ஆனால் அது 3வது தப்பு பண்ணுற விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். யார் இந்த தப்பு செஞ்சதுன்னு ஆண்டருக்கு ஏன் நேக்கடாக இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாது, நீங்கள் படைச்ச மனுஷி தான் அப்படி செஞ்சா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது எவ்வளோ பெரிய 3 தப்பு ஆம்பளைங்க செய்கிறாங்க. முதல்ல என்ன செய்கிறாங்க, பாதுகாக்க மறந்துடுறாங்க. 2வது என்ன செய்கிறாங்கன்னா, சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போட்டு அனலைஸ் பண்ண மறந்துடுறாங்க. 3வது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தப்பை பிளேமை ஷிஃப்ட் பண்ணுறாங்க, தப்புகளை கொண்டு போய் அடுத்தவங்க பழிகளை சுமத்திடுறாங்க. ஸோ இந்த 3 தப்பு செய்யும் போது உலகம் மட்டும் அசுத்தத்துக்கு போகல, உலகம் மட்டும் சென்னுக்குள்ளே போகலை, மொத்த குடும்பமும் போகுது. ஆம்பளைங்க செய்கிற தப்புல பொம்பளைங்க மாட்டிக்கிறாங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல எப்படி பூசப்படுது, மற்ற இடத்துலலாம் பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, பொம்பளைங்க தைரியம் இல்லாதவங்க, ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு. ஆனால் முதல்ல ஆண்டவர் கேட்குற கேள்வி என்னன்னா, நான் உன்கிட்ட தானே சொன்னேன், எங்கே மறைஞ்சிருக்க, உன்கிட்ட தானே பழத்தை சாப்பிடான்னு சொன்னேன். முதல்ல ஆண்டவர் சாபத்தை கொடுக்கறது ஆதாமுக்கு தான். ஏவாள் சர்பத்தை சொல்லி பேச்சு கேட்டுட்டு பழத்தை வாங்கி சாப்பிட்டாலும் அவன் தப்பு பண்ணது ஆதாம் தான். ஆண்டவர் ஆதாம்கிட்ட தான் கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம வீக்கர் செக்ஸ் கிடையாது, நம்ம வீக்கானவங்க கிடையாது, நம்மளை பாதுகாக்காதவங்க, நம்மளை பாதுகாக்கப்படுகிறவர்கள் நம்மளை பாதுகாக்காதனால நம்ம வல்னரபிளாக ஆக்கப்படுறோம். நம்ம அடிக்கப்படுற நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வஞ்சிக்க நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் மாதிரி ஆக்கிடுறாங்க ஆம்பளைங்க. ஸோ இதெல்லாம் ஆண்டவர் தெளிவாக ஆதியாகமத்தில் சொல்கிறாரு. இதை நம்ம படிக்காம, வசனத்தை படிக்காம யாரோ சொல்கிறத கேட்டுட்டு நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் பெண்களை குறித்து சொல்லும்போது அவங்க எலும்புனால படைக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆதாமோட எலும்புலேருந்து படைக்கப்பட்டாங்க. ஆனால் நீங்கள் வசனத்தில் எல்லா கிரியேஷனையும் பார்க்கும்போது ஆண்டவர் மண்ணினாலேயே, மிருகத்தை கூட மண்ணில் தான் செய்கிறாரு. புலி, கரடி, சிங்கம், மான் எல்லாத்தையும் மண்ணினால எதை படைக்கிறியோ அது மண்ணுக்கே திரும்ப வந்தா ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஒரு இடத்துல மட்டும்தான் நான் விசித்திரமா பார்ப்பேன், அவன் எலும்புல படைக்கப்பட்டான்னு. இப்ப நீங்க நார்மலா பாருங்க, நீங்க இறந்தவங்க மியூசியம்லாம் போனீங்கன்னா எது வச்சிருப்பாங்க, எலும்பு தான் வச்சிருப்பாங்க, எலும்பு கூட வச்சிருப்பாங்க. அப்ப இந்த எலும்பு அழியாத ஒண்ணு. இன்னொன்று நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னால எனக்கு தெரியும், எலும்புக்குள்ள ஸ்டெம் செல்னு இருக்கும், உயிர் அணுக்கள்னு இருக்கும். அந்த ஸ்டெம் செல் அழியாது. என்ன பண்ணும், அந்த ஸ்டெம் செல்லேருந்து ஒரு உயிரை உருவாக்கலாம். ஒரு லேப்ல போய் அந்த ஸ்டெம் செல் எடுத்துட்டு போய் அந்த உயிர் அணுக்களை எடுத்துட்டு போய் வச்சு அதை மல்டிப்ளை பண்ணி வேற ஒரு உயிரையே உருவாக்கிடுவாங்க. அது மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்குறாங்க. அது எதுல இருக்குன்னா எலும்புக்குள்ளதான் இருக்கு. அந்த எலும்பு, போன் மேரோன்னு சொல்லுவாங்க, அதுல தான் அந்த செல்ஸ் இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். எலும்புக்குள்ள அத்தனை ரகசியங்கள் இருக்கு. இந்த பைபிள்ல எங்கெல்லாம் எலும்புன்னு திருப்புறீங்களோ அங்கெல்லாம் ஆவின்னு இருக்கும்.
எங்கெல்லாம் ஆவின்னு திருப்புறீங்களோ அங்கெல்லாம் எலும்புன்னு இருக்கும். எலும்புக்கும் ஆவிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியாது, பட் என்னோட அனுமானத்தில் சொல்கிறேன், எலும்புக்கும் ஆவிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ எலும்புனால ஒருத்தி படைக்க போகிறான்னா சாதாரணமா? ஆண்டவர் காரியம் இல்லாமல் ஒரு விஷயத்த செய்யவே மாட்டார். சும்மாலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். நீங்கள் எங்கே வேணா பாருங்க, இந்த பைபிளில் எங்கேயுமே சும்மா செய்கிற மாதிரி கிடையாது, பிளான் பண்ணி செய்வார். ஆதாம மண்ணினால படைக்கிறாரு, ஏவால எலும்புனால படைக்கிறாரு. ஆனா இந்த மண்ணுனால படைக்கப்பட்ட ஆதாமுக்கு ஏவாள் எப்படி ஏற்ற துணையா இருக்க முடியும்? நான் மண்ணுனால படைக்கப்பட்டிருக்கேன். ஒரு மண்ணு அது வந்து தண்ணி பட்டா கரைஞ்சிரும், மக்கி போனா மக்கிரும், அது மண்ணு. இந்த பக்கத்து ஒரு எலும்பு, அந்த எலும்பு மக்கியும் போகாது, அதால சுட்டரிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஏதாவது எலும்பு. இது ரெண்டுத்தையும் இணைக்கிறாரு. ஆனா எதை ஏற்ற துணைங்கிறாருன்னா எலும்பை ஏற்ற துணைங்கிறாரு. ஆனா என்னோட பரிபூர்ணமான எல்லா விசேஷங்கள்னாலும் நான் ஒரு புருஷனை படைக்கிறேங்கிறாரு. என்னடா எனக்கு இது விஷயம் புரியல, இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனா இருக்கே, சமூகம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகாத மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். எல்லாருமே யோசிச்சிருப்போம். நம்ம டீப்பா திங்க் பண்ணோம்னா சில பேருக்கு அந்த கேள்விகள் இருக்கும், சில பேருக்கு கேள்விகள் வராம கூட இருக்கும். பட் இந்த டைம் நம்ம இந்த கேள்வியை கேட்கணும், நம்ம ஏன் எலும்புனால படைக்கப்பட்டோம்? ஏன்னா நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, இவள் எல்லாருக்கும் தாயா இருப்பா, உலகத்துக்கு இல்லை எல்லாருக்கும் தாயா இருப்பானா. நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா சொல்றேன், நம்மளால ஒரு உயிரணுக்களை உருவாக்க முடியும், அதாவது ஸ்டெம் செல். நான் எலும்புக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உயிரையே உருவாக்க முடியும். இந்த ஒரே ஒரு செல் எடுத்துட்டு போய் லேப்ல வச்சு நான் ஒரு ஹியூமனே உருவாக்க முடியும், ஒரு குழந்தைய உருவாக்கிட முடியும். இப்போ குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்க. அப்போ வந்து அவங்க ஸ்டெம் செல் எடுப்பாங்க. அதே போல் நம்ம தொப்புள் கொடி, அந்த தொப்புள் கொடியில் அந்த ஸ்டெம் செல் இருக்குது. அப்போ நமக்கும் குழந்தைக்கும் நடுவில் கனெக்ஷன் அந்த ஸ்டெம் செல் அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம வந்து கிராமங்களில் பார்த்தோம்னா தாயத்து கட்டுவாங்க. தாயத்தை தொப்புள் கொடியை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி இந்த தாயத்துக்குள்ளே போட்டு கட்டிக்குவாங்க. ஏன்னா அந்த கால மக்களுக்கு தெரியாது அதுக்குள்ளே ஸ்டெம் செல் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவர் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்க கூடாது. ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சர், அவர் பயங்கரமான சயின்டிஸ்ட், அவர் வந்து சர்வ வல்லவர். ஆனால் நீங்கள் ஒரு காரியங்களும் பார்க்கும்போது விசித்திர வினோதமாக இருக்கும். பைபிளை படிக்கும்போது நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் நம்மளால எலும்புனால படைக்கப்பட்டோம் அப்படின்னு. ஸோ இப்படி இருக்க நம்ம வந்து விசேஷித்தவர்கள். முதல் விஷயம், நம்ம விசேஷித்தவர்கள், நம்ம பலமானவர்கள். யாரெல்லாம் உன வந்து விசேஷித்தவங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றே ஒன்று சொன்னால், நான் எலும்புனால படைக்கப்பட்டேன் அப்படின்னு. பலமுள்ளவர்கள் சொல்லும் போது எலும்புனார்கள்லாம். விசேஷித்தவர்கள்னா ஆண்டவர் என்ன எல்லாரையும் மண்ணுனால படைச்சாரு, என்னை மட்டும் எலும்புனால படைச்சாரு. நான் விசேஷத்தை தானே, என்னை ஏதோ அப்போ பர்பஸ்க்காக படைச்சிருக்காரு, சும்மா படைக்கல, என்னை ஏதோ பர்பஸ்க்காக படைச்சிருக்காரு. அடுத்த விஷயம், நம்ம எப்படி இருக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம விசேஷித்தவர்கள்னு கற்றுக்கிட்டோம். நம்ம பலம் உள்ளவர், நம்மளை யார் வீக்கர் செக்ஸ்ன்னு சொன்னாலும் நம்ம பலம் உள்ளவர்கள். அப்போ இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், உலகத்திலே சர்ஜரியில் ரொம்ப கஷ்டமான சர்ஜரி எலும்புல பண்ணுற சர்ஜரி. மூளையில் கூட பண்ணிடலாம் சர்ஜரி, ஆனால் எலும்புல டாக்டர்ஸ்க்கு தெரியும், எலும்புகளை முக்கியமாக வந்து முதுகு எலும்புல பண்ணுற சர்ஜரி ரொம்ப கஷ்டமான ஒன்று. உங்களுக்கு முதுகு எலும்பில் அடிபட்டுருச்சுன்னா உங்கள் மொத்த உடலும் செயலிழந்து போயிடும். அதே போல் இந்த விலா எலும்புலேருந்து தான் ஆண்டவர் எடுக்கிறாரு, வேற எந்த எலும்புலையும் எடுக்கல. ஈவன் கால் எலும்புல எடுக்கல, தொடை எலும்புல எடுக்கல, தலையிலேருந்து எலும்புல எடுக்கல, எதுலையுமே எடுக்கல. இந்த விலா எலும்புல ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, இந்த விலா எலும்புல தான் நான் சொல்ற ஸ்டெம் செல் இருக்கும். அதுதான் வந்து அது வந்து ஸ்பைனலோட கனெக்ட் ஆகும், பின்னாடி இருக்கிற முதுகெலும்போட கனெக்ட் ஆகும். அந்த முதுகெலும்பு தான் முக்கியமான ஒன்று இந்த உடம்புல நம்மளை வந்து செயல்பட வைக்கிறதுக்கு, கை கால் அசைக்க வைக்கிறதுக்கு. இந்த முதுகெலும்பு செத்து போச்சுன்னா, அதான் முதுகு செத்தவன் எல்லாம் செத்தவன்னு சொல்லுவாங்க, வில்லேஜில் சொல்லுவாங்க. ஸோ வந்து முதுகு எலும்பு இல்லாதவங்க செயலிழந்து போயிடுவாங்க, எல்லாமே செயலிழந்து போயிடும். ஸோ கர்த்தர் வந்து ஏதோ சொல்ல வராருல்ல, நம்மளுக்கு ஏதோ சொல்ல வராருல, சொல்லும்போது ஏதோ ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவர் நம்மள்ட்ட ஏதோ சொல்ல வராரு. நீங்கள் நல்லா உன்னிச்சு கவனிக்கணும். பைபிள் படிக்கும்போது சாதாரணமாக படிக்கக்கூடாது. கர்த்தர் என்கிட்ட ஏதோ சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்கிறாரு. ஏன் ஆண்டவர் இது படைச்சாரு? கேள்வி கேட்கணும். ஏன் ஆண்டவர் இது படைச்சாரு? ஏன் இவங்கள்ட்ட இப்படி பேசினாரு? இது நீங்கள் கேள்வி கேட்டு கேள்வினால தான் விசுவாசம் பெருகும். கேள்வி கேட்கணும். அடுத்த விஷயம் வந்து நம்ம நீதிமொழிகள் 31 திருப்ப போகிறோம். எல்லாரும் திருப்பிக்கோங்க. நீதிமொழிகள் 31. இப்போ நீதிமொழி 31 ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு எப்படி ஒரு பொம்பளை இருக்கணும்னு. இவங்க யாருன்னா கல்யாணமான பொண்ணு. கல்யாணமான பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. கல்யாணமாகாத பொண்ணுக்கு நிறைய இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா படித்து பாருங்கள், நல்லா வசனத்தை தெளிவாக படித்து பாருங்கள். 10வது வசனத்துலேருந்து, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சா?
இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா குணசாலியான ஸ்திரீங்கிறாங்க. குணசாலியான மனைவின்னு சொல்லலை, குணசாலியான கல்யாணமான பொண்ணுன்னு சொல்லி எதையுமே இல்லை. குணசாலியான ஸ்திரீ. அவள் ஒரு ஸ்பின்ஸ்டர், அவள் வந்து கல்யாணம் ஆகாதவ, அவள் ஒரு இளம் வயது பெண், இல்லைன்னா ஒரு பெண், அவ்வளோதான். அவள் கல்யாணம் ஆகலை, அவளுக்கு புருஷன் அறியலை. அப்போ தான் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்போம், அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவ்வளோ பயங்கர, அது வந்து அன்கம்பேரபிள். அதை காசு கொடுத்து அவங்க வாங்கவே முடியாது. 2வது வசனம் அவள் இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 31வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையும் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வராரு. நான் இதை 31வது வசனம் படிக்கும்போது நான் என்ன தெரியுமா நினச்சேன், இதை வந்து ஏன் பெண்களுக்கு சொல்கிறாரு? ஆண்கள் தானே வெளியில் போய் வேலை செய்யணும், ஆண்கள் தானே வயலில் வேலை செய்யணும், ஆண்கள் தானே சம்பாத்தியத்தை ஈட்டணும். ஏன் ஆண்டவர் பெண்களுக்கு சொல்றாருன்னா, அப்போதான் எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தினாரு, நான் தான் எலும்பு. இப்போ இந்த உலகம் நம்மளை ஒன்று சொல்லுது இல்லை, சொசைட்டி ஒன்று சொல்லுது இல்லை, அது நான் கிடையாது. போது நம்ம கிறிஸ்தவங்களா புரிஞ்சுக்கணும். நம்ம பெண்கள், நம்ம இந்த சமூகத்தில் சொல்றவங்க, நம்ம அது கிடையாது. இப்போ ஆண்டவர் புது ஃபார்முலாவை நம்மளுக்கு சொல்லித்தராரு. ஒரு பெண்களா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா சொல்லித்தராரு. நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும். இதை 2024 பெண்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஆண்டவர் ஒரு நாள், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னா, இன்னைக்கும் அதே மெசேஜ் தான், நேற்றுக்கும் அதே மெசேஜ் தான், நாளைக்கும் அதே மெசேஜ் தான் அவர் சொல்ல வராரு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து நம்ம எலும்பு. இந்த எலும்பு என்னென்ன பண்ணணும்னா, ஆம்பளைங்களுக்கு ஆண்டவர் புருஷனா இருந்தால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, நம்ம கொடுக்க வேண்டிய கணத்தை அவங்க தரணும், நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுக்கணும். இது தாண்டி அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவள் புருஷனுடைய இருதம் அவளை நம்பும், சம்பத்து குறையாது. அப்போ அவனோட இன்கம் குறையாது. ஏன் அவன் நம்பணும்னா, அவனோட எல்லா ட்ரெஷரரும் நான் தான். அவர் வந்து சம்பாதிப்பாரு, ஆனால் அவருக்கு சம்பாதிக்கிற ஐடியாஸு, சொல்லி கொடுக்குற மோட்டிவேஷனு, அது எல்லாமே நான் தான். என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நான் கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கர்த்தருக்குள்ளே எடுத்து அட்வைஸை வாங்கிக்கணும், அந்த அட்வைஸை நான் வச்சுக்கணும். என் புருஷன் தப்பு பண்ணும்போது, என் புருஷன் என் பிஸ்னஸில் லாஸ் ஆகும் போது, என் புருஷன் சம்பாத்தியம் ஈட்டப்படாம, என் புருஷனுக்கு அறிவு ஞானம் இல்லாத போது நான் என்ன பண்ணணும், அவருக்கு ஆண்டவருக்குள்ளே புத்தி சொல்லணும். எப்படின்னா, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், என்ன சொன்னாலும் நம்பும், என்ன சொன்னாலும். ஏன்னா என் ஒய்ஃப் எப்பயுமே ஜோம் பண்ணுறவ, எப்பயுமே ஆண்டோட கனெக்டாக இருக்கவ. அப்போ அவன் அவன் இன்கம் குறையவே குறையாது. ஏன் நீங்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது, ஏன் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, ஏன் ஆண்டவருக்காக இது விதைக்கக்கூடாது, ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பொண்ணு தான் என்ன ஆண்டவர் அழகாக சொல்லித்தராரு. அவன் இடத்துல உள்ளுக்குள்ளே நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அவன் சம்பத்து எப்படி குறையாதான், அவனோட இருதயம் அவனை நம்புமா. அப்போ சொல்கிறதான் அவன் அப்படியே நம்புவான், அவன் நேராக போய் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான், உடனே காசை ஈட்டுவான், அவன் கொண்டு வந்து கொடுப்பான். ஆண்டவர் அழகாக சொல்லித்தராரு, ஏன்னா நீ எலும்பு அப்படின்றாரு. அடுத்தது, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை எல்லாம் நன்மையை செய்கிறாள். அப்போ என்னை நம்புகிறான், ஆனால் நான் நம்ப வச்சு கழுத்து இருக்க மாட்டேன். அடுத்தது, நான் அவளை எப்பயுமே நன்மை செய்வேன். அவன் தீமையே செஞ்சுட்டா கூட நான் நன்மை தான் செய்வேன். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்யுங்கள்னு வசனம் சொல்லுது. அப்போ நான் நன்மை செய்வேன். எப்படி நன்மை செய்வேன்னா, இப்போ உள்ள ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னைய அவர் அப்ரிஷியேட் பண்ணலனாலும் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், என்னை அவர் என்கரேஜ் பண்ணலனாலும் நான் என்கரேஜ் பண்ணுவேன், என்னை நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட நான் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இதெல்லாம் சொல்கிறேன்ல, இதெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறதில்ல, நான் ஆண்டவருக்காக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நான் கவனமாக இருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் க்ளீன் பண்ணுற ஜெனிட்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது க்ளீன் பண்ணுற ஆளுங்க இருப்பாங்க. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட வந்து, நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை வந்து க்ளீன் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணி நம்மளை வந்து ஹக் பண்ணி, நீ இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட வேண்டிய வேலையை நம்ம கரெக்டாக செய்யும் போது கர்த்தர் அங்கே பல்லாணிக்க ஆரம்பிச்சிருவார். இதுதான் அன்று சொல்லரு, தீமையெல்லாம் நன்மையை செய்கிறாள். எப்பயுமே நீ செஞ்சுட்டியோ நான் செய்வேன், நான் எதுக்கான அவருக்காக கிடையாது, நான் ஆண்டவருக்காக செய்கிறேன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நான் வந்து எலும்பு. 13 விஷயம், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். நம்ம யாரெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்கு, இப்போ உள்ள வேலை ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி அப்படின்னா, நான் பண்ணுற ஒர்க்கு, நான் ஏதோ ஒர்க்குக்கு போகிறேன், இல்லை எனக்கு ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குது, நான் வெளியில் போய் பண்ண முடியும், சம்பாத்தியத்தை ஈட்ட முடியும். அப்போ அவர் சொல்கிறா பாரு, சணலையும் ஆட்டு மயிரையும் வந்து கொடுக்கல, அவள் போய் தேடுறா. சணலையும் ஆட்டு மயிரையும் வச்சுருக்கீங்களா, நீங்கள் வச்சுருக்கீங்களா, இந்த கடையில் இருக்குமா, அந்த கடையில் இருக்குமா, எது பெஸ்ட்டாக இருக்கும்னு அவள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, வீட்டிலே உட்காந்து எனக்கு எல்லாம் தருவாங்க அப்படி இருக்கக்கூடாது, போய் தேடுறவங்களா இருக்கணும். தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். உற்சாகத்தோட கைகளினாலே,
அப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். தேடுறாளா, வாங்குறாளா, அடுத்தது கைகள்னால. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால சம்பாத்தி ஈட்ட முடியல. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன பண்ண தெரியும்? தைக்க தெரியும், வண்டி ஓட்ட தெரியும், டெலிவர் பண்ணது தெரியும், எல்லாமே பண்ண தெரியும். ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து என் ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு கொண்டு வரட்டும், நான் பொறுமையாக பார்த்து அதுலேருந்து செலவு பண்ணிக்கிறேன்னு. ஆனால் எனக்கு டைம் இருக்குது, நான் ஆண்டருக்காகவும் செய்யணும். டைம் இருக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? போய் ஆண்டரோட கிருபையில் ஆண்டர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணும்? சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. சும்மா உட்காந்து கண்டிப்பாக கணக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளனா நம்ம கண்டிப்பாக கணக்கு சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. அப்போ போய் அவள் வந்து உற்சாகத்தோடு வேலை செய்கிறா. ஓகே, என் ஹஸ்பண்ட் இல்லையா, நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், எடுத்துகிட்டு வந்து நான் தரேன் அப்படின்னு உற்சாகத்தோட வேலை செய்கிறவங்களா நம்ம இருக்கணும். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இவங்க எப்படின்னா வியாபார கப்பல்களை போல். இவள்கிட்ட இந்த குறையவே குறையாது, எதுவுமே குறையாது. எதுவுமே வந்து இவள்கிட்ட வந்து வியாபார கப்பலாக இருக்கான்னா வியாபார கப்பல்களை போல் இருக்கிறார். நம்ம 14வது வசனத்தோட முடிக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நீங்கள் 10வது அதிகாரத்திலிருந்து 31வது வசனம் வரையும் பார்த்தீங்கன்னா இவ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா என்ன பண்ணுறீங்கன்னா வாசிங்க. வாசித்து இப்போ உள்ள பெண்களோட தொடர்பு கொள்ளுங்க. அது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்குது, அப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. 11வது வருஷத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா முதல்ல ஸ்திரீன் இருக்குது, அப்போ புருஷன் இருக்குது, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆனதுலேருந்து 31வது வசனம் வரையும் அவளை பற்றி சொல்லுது. அவளை பாக்கியவதின்னு வாங்கலாம். யார் எப்படின்னா, கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் இருக்கும். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா வேலையும் செய்வோம், நம்மளுக்கு அப்ரிஷியேஷனே கிடைக்காது. ஆனால் லேமுவேலோட அம்மா சொல்கிறாங்க, நீ அவளை அப்ரிஷியேட் பண்ணு. ஏன்னா அவள் இவ்வளோ வேலையும் செய்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபை எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அவள் குணசாலி. இப்போ நம்ம குணசாலியாக இருந்தால் கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் கிடைக்கும். இல்லை அப்ரிஷியேஷன் கிடைக்கணும்னா நம்ம குணசாலியாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம தேவைப்படும். ஏன்னா நம்ம எலும்புனால படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு நாளும் வீக்கானவங்க கிடையாது. முக்கியமான ஒன்று, இவ்வளோ வேலையும் செய்கிறால, வேலையும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் வேணும்ல. முதல்ல ஆண்டர்கிட்ட பலன் கேட்கணும். இன்னொன்று, நம்ம ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். நம்மளை யாரும் பார்த்துக்கணும். இந்த இடத்துல எங்கேயாவது ஒன்று ஒரு வசனத்தில் இவ வந்து உடம்பு சரியாதப்ப, இவளுக்கு பிரச்சனையாக இருக்கப்ப ஆண்கள் துணையாக இருந்தாங்கன்னு எழுதுனதே இல்லை. எங்கேயுமே எழுதுனது இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஆண்கள் போய் இவங்களுக்கு சேவை செஞ்சாங்கன்னு இல்லை. ஏன்னா இங்கே எல்லாமே அவங்களே பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளும் பெண்களை எனக்கு யாரெல்லாம் ரிலேட் பண்ணுவீங்களான்னு தெரியாது. பட் பெண்களை ஒரு நாளும் யாரையுமே பார்த்துக்க முடியாது, பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கு துணையாக இருக்காங்க, கரெக்டாக நம்மளை பார்த்துக்கணும்னு வசனம் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது அவங்க மெச்சூரானதான் பார்த்துக்குவாங்க. ஒரு நல்ல ஆண்டு ஆவிக்குரியவங்களாக இருந்தால் நம்மளை கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. பட் நம்ம தான் அவங்கள முன்னேற்றணும், நம்ம தான் எலும்பாக இருக்கோம், அதுக்கு தான் இன்னும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கணுன்றத நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி செய்யும்போது நம்ம கண்டிப்பாக இந்த 31வது அதிகாரத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறோம். முதல்ல நம்ம வீக்கானவங்க கிடையாது. வீக்கானவங்களா இல்லைன்னா நம்ம எப்படியெல்லாம் நம்ம காரியத்தை கொண்டு வரணும், நம்ம வாழ்க்கை தரத்தையும் நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்றதையும் நம்ம குடும்பத்தையும் முன்னேற்றணுன்றதை நம்ம கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய நாமக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சின்னதாக ஜெபம் பண்ணிடலாம். அப்பா, எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலப்பா நாங்கள் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை எலும்பின் எலும்பாய் நீங்கள் படைச்சிருக்கிறீங்க, எலும்பாய் படைத்திருக்கிறீர்கள்ப்பா. ஆண்டவரே, அந்த எலும்பு செய்கிற காரியங்கள் 31 அதிகாரத்தில் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை எவ்வளோ அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு பண்ணுகிற எல்லா ஞானத்தையும் தரீங்க. நாங்கள் தான் வீக்கராக நினச்சிட்டு இருக்கோம். நாங்கள் வீக்கர் கிடையாதுப்பா. எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க தகப்பனே. ஏன்னா நீங்கள் அதிகமாக ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஆள் ஆண்டவரே, நீங்கள் மரியாதை தான் மீட் பண்ணுறீங்க ஆண்டவரே. அவ்வளோ பெண்களுக்கு முக்கியத்துவம் தரீங்க ஆண்டவரே. நாங்கள் எப்படி 31 காரியங்கள் படி இந்த உலகத்தில் இப்படி உள்ள ஜென்ரேஷனாக நாங்கள் இருக்க கிருபை தாங்கப்பா. ஞானத்தை கொடுங்க, பலன் தாங்க, அறிவு கொடுங்க, பகுத்தறிவை கொடுங்க, யார்கிட்ட எப்படி பேசணுன்ற ஞானத்தை நீங்கள் தாங்க. அப்படியே நீங்கள் செய்வீராங்க நாங்கள் நம்புகிறோம். இங்கே பார்க்குற எல்லாரையும் அப்படிப்பட்டவர்களாக மாறுறவங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், இருதயத்தில் நொறுங்குண்டவர்களாய், இருதயத்தில் அப்படியே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அது வசனம் எல்லாம் 1000 100 பலனாளிக்க கிருபை தாங்கப்பா. ஒருவரே உயர்ந்திருப்பீராக. செய்ய போகிறதுக்கு நன்றி. கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.